வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கோகனட் மலாய் பர்ஃபி. நம்ம சேனல் ஆல்ரெடி கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. இந்த பர்ஃபி எப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஏன் கேட்டால் இந்த பால்கோவா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால்கோவா மாதிரியே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரை கோகனட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லையும் ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி தான் இந்த கோகனட் மலாய் பர்ஃபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கோகனட் மலாய் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், டெசிகேட்டட் கோகனட் 100 கிராம், சர்க்கரை 100 கிராம், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், நெய் 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கோகனட் பர்ஃபி பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க. இன்றைக்கி இந்த கோகனட் பர்ஃபியில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டரில் கொடுக்க போகிறோம். அதுதான் கோகனட் மலாய் பர்ஃபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடாயில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகிற டைமில் டெசிகேட்டட் கோகனட், அதாவது இந்த ட்ரை கோகனட்டை யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் வந்து இந்த மாதிரி ட்ரை கோகனட் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். ஃப்ரெஷ் தேங்காய் வச்சு பண்ணும்போது ப்ராப்பராக ஷேப் கிடைக்காது. எனக்கு ஷேப்லாம் வேண்டாம், ப்ராடக்ட் நல்லா வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஃப்ரெஷ் தேங்காய் வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போது இந்த தேங்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் வறுக்கும்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும். அப்படிலாம் கலர் மாறிடும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பால் யூஸ் பண்ணும்போது ரெகுலராக யூஸ் பண்ணுற பாலோன்னா ஃபுல் ஃபேட் மில்க், அதாவது நல்ல கொழுப்பு உள்ள பாலும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணால் இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் ஈல்டு நல்லா கிடைக்கும். அதனால தான் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த பாலை வந்து நீங்கள் அப்படியே கெட்டியாக குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பால்கோவா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். வினிகர் ஆட் பண்ணும்போது கவனமாக கவனிக்கணும். இன்னொரு கையில் வந்து இந்த பால் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். வினிகர் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண லைட்டாக கேர்ல் ஆகும். எடுத்த உடனே வினிகர் அதிகமாக ஆட் பண்ணினா பால் தனியாக போயிடும், தண்ணி தனியாக வந்துடும். அப்படி வந்துன்னா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதே டைமில் டெக்ஸ்சர் கொடுக்காது. இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிட்டுனா, உங்களுக்கு நல்ல பொடிசாக அந்த பால் உடஞ்சிருக்கும். இதே வினிகர் அதிகமாக ஆட் பண்ணி தான் என்னன்னா கெட்டியாக வந்திருக்கும். அப்படி வந்தால் தான் டெக்ஸ்சர் நல்லா வராது சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஸ்டேஜ் நல்லா வந்துச்சா? இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் ஆகும் இப்படி குக் பண்ணால். இதுக்கப்புறம் சர்க்கரையை போடுறோம். இந்த சர்க்கரை போட்ட பிறகு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகும்போது கேரமல் ஆகும். அப்போ தான் இந்த பாலும் சர்க்கரையும் ஒன்றோட ஒன்று சேரும். இந்த மாதிரி குக் பண்ணால் பால்கோவா. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து கோகனட் போட்டு இதை வந்து கோகனட் மலாய் பர்ஃபின்னு சொல்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோகனட்டை இதில் ஆட் பண்ணுறோம். வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது ட்ரையாக வரும். இந்த மாதிரி வந்துன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்காது. அதனால தான் நெய் ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல நெய் எடுத்த உடனே அதிகமாக போடுறோன்னா கொஞ்சமாக போடுங்க. ஃபஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன். அப்படி போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் நல்லா கெட்டியான ஒரு பக்குவம் கொடுக்கும். அந்த நெய் எல்லாம் போட்டு முடித்த பிறகு கொஞ்சம் அந்த கலர் மாறும். அப்படி மாற ஸ்டேஜில் உடனே ட்ரேயில் மாற்றிடுங்க. இந்த மாதிரி டெக்ஸ்டரில் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக வந்துருக்கணும். இதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேயில் வந்து கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக நெய் அப்ளை பண்ணுறேன்னா, ரெடி பண்ணி வச்சுருக்க மலாய் பர்ஃபி நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால இந்த ஸ்டஃபிங் வந்து இந்த ட்ரேயில் போட்டு கரெக்டாக ஈவனாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணி முடித்த பிறகு உடனே கட் பண்ணக்கூடாது. ஒரு 1 hour ரெஸ்ட் விடுங்க. உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் செட் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியான ஒரு பக்கம் வந்திருக்கும். அந்த கெட்டியான பக்கம் வந்த பிறகு லைட்டாக நெருப்பில் காட்டி நீங்கள் மெல்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நெய் கீழே போட்டுருக்கோம்ல, அந்த நெய் மெல்ட் ஆகும்போது ஈஸியாக கட் பண்ணலாம்.
இதுக்கு பிறகு கார்னிஷ் பண்ண போகிறோம். என்கிட்ட சில்வர் லீஃப் இருக்குது, அதனால் சில்வர் லீஃப் மேலே போட்டு கட் பண்ணுறோம். உங்ககிட்ட இல்லைன்னா ஒன்றும் தப்புலாம் இல்லை. பிஸ்தா, பாதாம் இந்த மாதிரி கார்னிஷ் போட்டு அழகாக கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான மலை பர்ஃபி ரெடி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைமண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த அருமையான மலை பர்ஃபி ரெடி. பார்த்தீங்களா, இந்த உடைக்கும் போது அப்படியே ஜூஸியாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது டெக்ஸ்டர் வந்துருக்கணும். என்னங்க, எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோகனட் மலை பர்ஃபி எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய ரெசிபிலாம் போட்டுட்டு வரேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். See you, bye-bye, take care.